இந்திய சுதந்திர அமுதப் பெருவிழா, இந்திய அரசின் விக்யான் பிரசார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சி. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. என்னக்கா பதில் சொல்லுக்கா, பேரண்டம் என்றால் என்னக்கா, என்னன்னா பதில் சொல்லுன்னா, கருந்துளை என்றால் என்னன்னா. அறிவியல் பலகை கேளுங்க, அமுதப் பெருவிழா காணுங்க. விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அறிவியல் பலகை நிகழ்ச்சியின் மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள், சமுதாய வானொலிகளின் வழிகாட்டி டாக்டர் ஆர் ஸ்ரீதர் ஐயா அவர்கள், மதிப்பிற்குரிய பி ஸ்ரீகுமார் ஐயா அவர்கள் மற்றும் மதிப்பிற்குரிய டிவிவி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள். பல்கலை சமுதாய வானொலியின் அறிவியல் பலகை நிகழ்ச்சி தயாரிப்பு குழு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு நம் அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் இயக்குனர் முனைவர் எம் ஜோதிபாசு அவர்கள், தயாரிப்பு மேற்பார்வை புரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் முனைவர் சி சுமதி அவர்கள், எடிட்டிங் ஆர்ஜே காரை காமாட்சி. இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் அறிவியல் பலகை கேளுங்க. பாடலின் இசையமைப்பாளர் பா தியாகராஜன் மற்றும் பாடலாசிரியர் கவிஞர் கார்த்திக். பாடலின் பின்னணி பாடகர்கள் டி மோனிகா மற்றும் மாஸ்டர் ஜானவ் சிந்தன் அவர்கள். விஞ்ஞானியாகலாம் நாமும் அறிவியல் பலகையினாலே. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி வாயிலாக அறிவியல் பலகை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கும் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அறிவியல் பலகை கேளுங்க. வார வாரம் நம்ம அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அறிவியல் சார்ந்த நேர்காணல்கள், கலந்துரையாடல்கள், உரையாடல்கள், நாடகங்கள், விவாத மேதை முதற்கொண்டு நம்ம பல்வேறு நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கோம். ஆனா இந்த வாரம் ரொம்பவுமே புதுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை தான் கேட்க போறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம அழகப்பா பல்கலைக்கழக அரங்க மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை வழங்கும் வில் இசை நிகழ்ச்சி. வாங்க நேயர்களே, நம்ம இனிதே வில் இசை நிகழ்ச்சியை கேட்க தொடங்குவோம். இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி வாயிலாக அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வில் இசை நிகழ்ச்சியை நிகழ்த்தியிருக்கிறார்கள். இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் முகுந்தன். எனது பெயர் பாண்டி. இப்படிக்கு அழகு பவானி அகிலன். தாமோதரன். தங்கள் உண்மையுள்ள மனோ. கருப்பையா. அர்ஜுன். பர்ணபா. என் பெயர் சமிக்தா. இவர்களுடன் உங்கள் பூ பாஞ்சாலி ராஜன்.
தொந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட வந்தருள்வாய் அறிவியலே. நிறுத்துங்க நிறுத்துங்க. டேய் சாம்பிராணி, இப்பதான் வந்தோம், அதுக்குள்ளயா? எப்பவும் கணபதியே அப்படிதானே ஆரம்பிப்போம். இப்ப என்ன அறிவியலே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். டேய், கணபதியை பார்க்க நாம என்ன கோயிலுக்கா வந்திருக்கோம்? அறிவியலை பத்தி பேச கல்லூரிக்கு வந்திருக்கோம். அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலிக்கு வந்திருக்கோம். அறிவியலை பத்தி பாட போறோம். கொஞ்சம் புது ட்ரெண்ட்ல பாடுங்களேன். ட்ரெண்டு என்ன மாட்டி விடுதலே இரு. தொந்தனத்தோம் 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 என்று சொல்லியே தொந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினை பாட, ஆமா வில்லினை பாட மாடன் வில்லினை பாட, மாடன் வில்லினை பாட வந்தருள்வாய் 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 அறிவியலே, நிலையான அறிவை தரும் அறிவியலே, அறிவை தரும் அறிவியலே. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம், சொல்ல போற விஷயம், கேட்க போற விஷயம் என்னன்னா, என்னனே 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 என்னனே. எப்பா எத்தனை என்ன, பரவாயில்ல, கரெக்டா தான் கேட்டிருக்கீங்க. என்ன, எதுக்கு, எப்படின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுதான் நம்ம அறிவியல். அறிவியல்லாம் என்னனே? சயின்ஸ்டா. சயின்ஸ்னா அறிவியல்ரா. சயின்ஸ்னா அறிவியல், அறிவியல்னா சயின்ஸ், சயின்ஸ்னா அறிவியல், அறிவியல்னா சயின்ஸ். ஒரே குழப்பமா இருக்கேனே, இப்படி குழப்புறது உங்க அறிவியலா? இல்ல, எல்லாத்துக்கும் தெளிவா முடிவா உறுதியான ஆராய்ஞ்சு பதில் சொல்றதுதான் நம்ம அறிவியல். ஏனதற்கு எப்படி என்ற கேள்விக்கெல்லாம் பதில் தந்தால் சயின்ஸ், பதில் தந்தால் சயின்ஸ், ஆதாரத்துடன் நிரூபிக்கும் சயின்ஸ், நிரூபிக்கும் சயின்ஸ், நிரூபிக்கும் சயின்ஸ், பொய் பொருட்டு எல்லாம் களைவது சயின்ஸ், களைவது சயின்ஸ், களைவது சயின்ஸ், உண்மைக்கு நிகர் என்றால் அதுதான் சயின்ஸ், அதுதான் சயின்ஸ், அதுதான் சயின்ஸ், சயின்ஸ் சயின்ஸ் சயின்ஸ். அப்புறம் என்ன, வந்தாச்சு. ஆமா. சயின்ஸ பத்தி பாடியாச்சு. ஆமா. அடுத்து என்ன? காரைக்குடி கறிக்கஞ்சி தானே. டேய் சோத்து மூட்டை, எப்ப பாரு சோறு தானா? நாட்டை பத்தி பாட வேணாமா? பாடிடுவோம். நாடு நல்ல நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு, பூக்கும் நாடு, ஆமா பூக்கும் நாடு, ஐயா இருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, மலரும் நாடு, மாதம் 3 மழை பொழியும், வருடம் 2 நெல் விளையும், அரிதால் அறுத்து வர மறுதால் பயிராகும், மாடு கட்டி போரடிச்சா மாலாது சென்னல் என்று, யானை கட்டி போரடிச்சார் போரடிச்சார், போரடிச்சார், அழகு திரு நாடதுவா. இப்பேற்பட்ட நாட்டிலையும் ஊர்லயும் தான் நம்ம இருக்கோம். ஆமா. நம்ம நாட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? அண்ணே, எங்க முன்னோர்களை பத்தியா பாட போறீங்க? உங்க முன்னோரை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே, நான் வேற மைக் போட்டு பாடணுமா? அண்ணே, எல்லாரும் கேக்குறாங்கண்ணே, வானத்தை வாங்கினது போதும், பாட்ட ஆரம்பிங்க. அப்படியா? தானே 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 தானே, நீருக்குள்ளே உயிரினங்கள் உருவாச்சு, தத்தி தத்தி தரைக்கு வந்து தவளையாச்சு, தத்தி தத்தி தவழ்ந்ததெல்லாம் நடந்து போச்சு, நடந்ததெல்லாம் ரெக்க முளைச்சு பறவையாச்சு, பறவையாச்சு பறவையாச்சு. இதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி பண்ணி சொன்னவர் யாரு தெரியுமா? யாருன்னு? முன்னொரு காலத்துல பிரிட்டன் தேசத்துல, முன்னொரு காலத்துல பிரிட்டன் தேசத்துல 1809 பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய இயற்கையியல் அறிஞர் பிறந்தார். அவர்தான் சார்லஸ் ராபர்ட் டார்வின். முன்னொரு காலத்துல பிரிட்டன் தேசத்துல சார்லஸ் டார்வின் அவர் பிறந்தாரு. பரிணாம
கோட்பாட்டை சொன்னாரு, நமக்கு சொன்னாரு, நல்லா சொன்னாரு, அழகா சொன்னாரு. அவர் என்னென்ன கண்டுபிடிச்சாரு? அட பொறுமையா இருப்பா, அதை தானே சொல்லிட்டு இருக்கேன். தம்பி தாளம். சரி, உன் வயசு என்ன சொல்லு பார்க்கலாம். அண்ணே, பொது இடத்துல வயசு எப்படின்னே? பொம்பளை பிள்ளைங்க வேற கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு வெக்கமா இருக்குண்ணே. உன் வெக்கத்துல 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி கொளுத்த. வேணாம் வேணாம், விலைவாசி ஏறி போச்சு. சரி பரவாயில்ல, உன் வயசை சொல்லு. 21 முடிஞ்சு 20 பிறக்குதுண்ணே. என்னது? 22 பிறக்குதுண்ணே. சரி, உனக்கு ஒரு 10 நாள் லீவு கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? நானா? தம்பி தாளம். வேலை வேலை சாப்பிட்டுடுவேன், நேரத்துக்கு தூங்கிடுவேன், போனத்தானே நோண்டிடுவேன், பைக்கு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா ஓடிடுவேன், சர்ரு புருன்னு ரோட்டுல நான் பறந்துடுவேன், நானும் பறந்துடுவேன். ஆக மொத்தம் உருப்பிட மாட்டேன்னு சொல்லு. ஆனா நம்ம டார்வின் அப்படி கிடையாது, உருப்படியான ஒரு வேலை செஞ்சார். அது என்னன்னா, என்னன்னே தன்னோட 22வது வயசுல HMS பீகல் அப்படின்ற பெரிய கப்பல்ல ஏறி தன்னோட ஆராய்ச்சி பயணத்துக்காக பயணம் பண்ணார். கடல் காத்த குடிச்சு கடல் உணவை உண்ணு தன்னோட 22வது வயசுல HMS பீகல் அப்படின்ற பெரிய கப்பல்ல ஏறி தன்னோட ஆராய்ச்சிக்காக பயணம் பண்ணார். காடு மலை கண்டம்னு எல்லா இடத்துலயும் சுத்தி திரிஞ்சார். கிரிஞ்சாரா? கிரிஞ்சாரா இல்லடா, திரிஞ்சார். யூ மீன் டிராவல்? அப்படி தமிழ்ல சொல்லுங்க ப்ரோ. நீ தான் இப்ப கிரிஞ்சு பண்ற. கவனி, 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, கிட்டத்தட்ட 5 வருஷம். அதுக்குள்ள ஆட்சியே மாறி இருக்குமே. தம்பி, அறிவியல்ல அரசியல கொண்டு வராத. கவனி, 5 வருஷம் கஷ்டப்பட்டு பல ஆராய்ச்சிகளை பண்ணாரு. அதுல ரொம்ப முக்கியமானதுதான் பறவைகளை பத்தினது. அதுதான் பரிணாம வளர்ச்சியின் வித்து. நமக்கெல்லாம் முன்னோர்கள் யார் தெரியுமா? நம்ம தாத்தா, நம்ம பாட்டன், நம்ம பூட்டன், நம்ம முப்பாட்டன் அப்படின்னு யார் சொன்னா? கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், அதையும் கேக்குறீங்களா? அது நான் சொன்னது மட்டும் இல்ல, நம்ம டார்வின் ஐயா சொன்னது. அது என்னன்னு? நாமெல்லாம் குரங்குல இருந்து வந்தவங்க, குரங்கு ஜாதி. அண்ணே, ஊர்ல பல ஜாதி கேள்விப்பட்டிருக்கேன். ஆண் ஜாதி, பெண் ஜாதி, என் பொஞ்சாதி கூட கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன குரங்கு ஜாதி? தம்பி சாம்ராணி, இப்பதான் உருப்படியா ஒரு கேள்வி கேட்டிருக்கிற. அத நான் சொல்லலப்பா, அறிவியல் தான் சொல்லுது. உங்க அறிவியல் தான் எதையும் ஆராய்ஞ்சு தெளிவா தானே பதில் சொல்லும். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாப்போம். இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நாம 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி போகணும். கோடி வருஷமா? தம்பி சாம்ராணி, வாய புழக்காத. சுமார் 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி சூரியன்ல ஒரு பெரும் வெடிப்பினால பூமி உருவாச்சு. அதுல இருந்து 130 ஆண்டுகளுக்கு அப்புறம் உயிர்கள் உருவாச்சு. அண்ணே, அப்பவே நம்ம மனுஷங்களா இருந்தாங்களா? அதுதான் இல்ல, மனுஷங்க 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவானாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எங்க என்னவான இருந்தோம்? உலகத்துல முதல்ல உயிரினம் தண்ணியில தான் உருவாச்சு, தண்ணியால தான் அழிஞ்சது. கரெக்டா சொன்னீங்கனே. தண்ணி பிரச்சனை அப்பவே இருந்திருக்கா? தம்பி சாம்ராணி, நீ நினைக்கிற தண்ணி இல்ல, இது கடல் தண்ணி. நாமெல்லாம் முதல்ல ஒரு செல் உயிரியா இருந்தோம். அப்ப நமக்கு பேர் என்ன தெரியுமா? அமீபா. என்னது, அம்மா அப்பாவா? அம்மா மயிலு, அம்மா அப்பா இல்ல, அமீபா. அந்த ஒரு செல் உயிரினம் பல செல்லா மாறிச்சு. உப்பு தண்ணிக்குள்ள உயிர்கள் உருவாச்சு. ஒத்த செல்லுக்குள்ள பல செல் உருவாச்சு. பல செல் ஒன்னாகி பச்சையமாச்சு. பச்சையம் பலவாகி மீனாச்சு. அண்ணே, அது யாருன்னு? மீனாட்சி? மீனாட்சி இல்லடா, மீன் ஃபிஷ். ஓ அப்படியா? எதுக்கு வம்பு? பச்சையம் பலவாகி ஃபிஷ்.
விஷாச்சு மீன் நடக்க ஆசைப்பட்டு தவளையாச்சு தத்தி தத்தி போனதெல்லாம் ஊர்ந்து போச்சு ஊர்ந்து போனதெல்லாம் பறவையாச்சு பறவையில பாதியினம் பாலூட்டியாச்சு ஆமா பாலூட்டியாச்சு ஆமா பாலூட்டியாச்சு. இந்த பாலூட்டி இனத்துலதான் நம்ம மனுஷனும் வந்து நிக்கிறான். இந்த மனுஷ இனத்தோட சேர்ந்த 3 அங்காளி பங்காளிகளும் இருக்காங்க. யாரு நம்ம பங்காளி? ஹோமோ எபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ நியன்டர்தால், ஹோமோ சேப்பியன்ஸ். என்னண்ணே பங்காளியேன்னு சொல்றீங்க? எல்லாம் வெளிநாட்டு பேரா இருக்கு. கருப்பு சாமி குப்புசாமி அப்படி எதுவும் இல்லையா? இவங்கெல்லாம் உனக்கு மட்டும் அங்காளி பங்காளி கிடையாது, இந்த உலகத்துக்கே அங்காளி பங்காளி. அதனாலதான் இந்த பேரு. அண்ணே, இவங்கெல்லாம் அங்காளி பங்காளினா இவங்களுக்கு எல்லாம் முன்னோடியான முன்னோர்கள் எங்க இருக்காங்க? அவங்க எல்லாம் எங்க? அது வேற ஞாபகப்படுத்திட்ட. எல்லாம் கைய மீறி போயிருச்சுப்பா. இப்ப நாமளும் நம்ம கூட சேர்ந்து கொரிலா சிம்பன்சி போன்றவங்களும் தான் இருக்காங்க. அதை விடு, இப்போ அறிவியல் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா விளக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கரெக்டு தானே? இப்ப சொல்லுங்க, நாமெல்லாம் யாரு? மாபெரும் குரங்கு சாதி. அது சொல்லவே நமக்கு பெருமையா இருக்குது. அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்ன? நம்ம எல்லாம் குரங்கு ஜாதிங்கிறீங்க, அப்ப வால் எங்கண்ணே? தம்பி, நமக்கும் முன்னாடிலாம் வால் இருந்தது. அது காலப்போக்குல அதுக்கு பயன்பாடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 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 இல்லாம போயிருச்சு. இப்பவும் நம்ம முதுகெலும்போட கடைசி பகுதியில வால் இருந்ததுக்கான அடையாளம் இருக்கு. இப்போ உங்க எல்லாருக்கும் நாம எங்க இருந்து வந்தோம், எப்படி வந்தோன்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன, மங்களத்துக்கு போயிருவோமா? வாலியவே பல்லாண்டு காலம், வாலிய வாலிய வாலியவே, வாலியவே பல்லாண்டு காலம், வாலிய வாலிய வாலியவே. நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். பாட்டு கேட்ட அனைவருமே பாங்குடனே வாழ வேணும், பாட்டு கேட்ட அனைவருமே பாங்குடனே வாழ வேண்டும். வாலியவே பல்லாண்டு காலம், வாலிய வாலிய வாலியவே, வாலியவே பல்லாண்டு காலம், வாலிய வாலிய வாலியவே, வாலியவே வாலியவே, வாலிய வாலிய வாலியவே. இந்திய அரசின் விக்யான் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இணைந்து வழங்கும் அறிவியல் பலகை நிகழ்ச்சியில் அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி வாயிலாக அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வில்லிசை நிகழ்வு ஒன்றை சிறப்பாக அரங்கேற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அழகப்பா பல்கலைக்கழக சமுதாய வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அறிவியல் பலகை நிகழ்ச்சியில அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறை வழங்கிய வில் இசை நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் நம்ம கேட்டு ரசிச்சோம். இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அரங்கம் மற்றும் திரைப்பட படிப்புகள் துறையின் உதவி பயிற்றுனர் மற்றும் நாடக ஆசிரியர் பூ பாஞ்சாலிராஜன் அவர்களுக்கும், மாணவர்களான முகுந்தன், அழகு பவானி, அகிலன், பாண்டி, தாமோதரன், மனோ, கருப்பையா, அர்ஜுன், பர்ணபா மற்றும் சம்யுக்தா, இவங்க எல்லாருக்குமே நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் சார்பாக நன்றிகள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள், பின்னூட்டங்கள் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியோட மின்னஞ்சல் முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றது. நேயர்களே, மின்னஞ்சல் முகவரி சொல்றேன், குறிச்சுக்கோங்க. fm90.8@alagappa.university.in. மேலும் இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோஸான iRadio, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட், ஆப்பிள் பாட்காஸ்ட், ஜியோ 7, கானா இதுலையுமே நீங்க கேட்டு ரசிக்கலாம்.
தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி. நன்றி நேயர்களே. விஞ்ஞானியாகலாம்